நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். $18 கோடி மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் மணிப்பூரிலிருந்து கடத்தி வந்து விற்பனை செய்த 10 பேர் கொத்தாக கைது. மெத்தபெட்டமைன் நெட்வொர்க்கை போலீசார் கண்டறிந்தது எப்படி? பின்னணி என்ன? சென்னை மாதவரம் இன்ஸ்பெக்டருக்கு டிசம்பர் 21ஆம் தேதி ஒரு ஃபோன் கால் வந்திருக்குது. சார், ரோஜா நகர்ல மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனை பகல்லையே ஜெகஜோதியா நடக்குது. சைலண்டா வந்தா கையும் களவுமா அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு எதிர்முனையில உள்ளவங்க தகவலை மட்டும் சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. யூனிஃபார்மோட போனா உஷார் ஆயிருவாங்க அப்படிங்கிறதுக்காக மஃப்டியில அங்க போன ஸ்பெஷல் போலீஸ் டீம் ரோட்ல நடமாடுற மக்கள்ல இருந்து கடைகளுக்கு வந்துட்டு போற ஒருத்தரையும் விடாம கண்ணுல விளக்கெண்ணைய விட்டு கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ 2 ஆண்கள் மட்டும் ஒரு சந்துல ரொம்ப நேரமா திருன்னு முழிச்சுக்கிட்டே நின்று இருக்காங்க. அவங்களோட பார்வையே கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம 2 பேருமே ரொம்ப நேரமா ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்திருக்காங்க. வேற இடத்துக்கு போற மாதிரியே தெரியல. அந்த 2 பேரும் யாரையோ எதிர்பார்க்கிற மாதிரி இருந்திருக்குது. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த 2 பேர்கிட்ட ஒரு சில ஆண்கள் வந்து கையை இறுக்கமா மூடி ஏதோ மறைச்சு வாங்கிட்டு போற மாதிரியும் தெரிஞ்சது. அதனால மஃப்டியில இருந்த போலீசாரோட பார்வை இன்னும் அந்த 2 பேர் மேலையுமே ஆழமா பதிஞ்சது. ஸ்பெஷல் டீம்ல இருந்த ஒரு காவலர் அந்த 2 பேர்கிட்டையும் போய், அண்ணே, விலை எவ்வளவு, உடனே கிடைக்குமா, கையில காசு வேணுமா, இல்ல ஜிபே ஓகேவான்னு பேச்சு கொடுத்திருக்காரு. நீ யாருப்பா, என்ன விலை, என்ன உடனே கிடைக்குமா, உன்னை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லையேன்னு அந்த நபர் சொல்லியிருக்காரு. ஆனா விடாத காவலர், அண்ணே, உங்களோட ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தன் தான் என்கிட்ட உங்களை பத்தி சொன்னாங்க. நான் உங்களோட நியூ கஸ்டமர் தான், நீங்க பயப்பட வேண்டாம், வெளியிலலாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அந்த காவலர். அப்படியா, சரி, எத்தனை கிராம் வேணும், சீக்கிரம் சொல்லுங்க. ஒரு கையில வாங்குறது மறு கைக்கு தெரியாம மறைச்சு கொண்டு போயிடணும். எப்போதுமே இந்த இடத்துல தான் நான் நிப்பன்னு சொல்லியிருக்காரு அந்த நபர். அண்ணே, உங்ககிட்ட கையில் இப்போ எத்தனை கிராம் இருக்குதோ அதை மட்டும் கொடுங்க, மீதி நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு மஃப்டியில் இருந்த காவலர். அடுத்து குட்டி குட்டியா 2 பொட்டலத்தை காவலரோட கையில் கொடுத்துருக்காரு அந்த நபர். கோலப்பொடி மாதிரி இருந்த அந்த பொட்டலத்தை பிரித்து பார்த்த காவலருக்கு அது மெத்தபெட்டமைன் போதைப் பொருள்னு தெரிஞ்சிருக்குது. அதுக்கு பிறகு அந்த நபரையும் அந்த நபர் நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து 100 அடி தூரத்தில் நின்றுட்டு இருந்த இன்னொருத்தரையும் சுற்றி வளைச்சு பிடிச்சிருக்காங்க மஃப்டியில் இருந்த ஸ்பெஷல் போலீஸ் டீம். போதைப் பொருளை வித்துட்டு இருந்த கார்த்திக், வெங்கடேஷன் 2 பேரையுமே அலேக்கா அள்ளுன போலீஸ் அவங்க கிட்ட இருந்து 1.5 கோடி மதிப்பிலான மெத்தபெட்டமைனை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு நடத்தின விசாரணையில அவங்க 2 பேருக்கு பின்னால பெரிய நெட்வொர்க்கே இயங்குறது தெரிய வந்திருக்குது. மணிப்பூர், மியான்மர், ஹரியானாவில் இருந்து பல்கா மெத்தபெட்டமைனை கடத்தி வந்து சென்னையில், அதுவும் குறிப்பா மாதவரத்தில் விற்கிறது தான் அந்த நெட்வொர்க்கோட மெயின் வேலையே. ஆனால் மணிப்பூர், மியான்மர், ஹரியானாவில் இருந்து மெத்தபெட்டமைன் வாங்கிட்டு வர்றது வேற டீம்னு வெங்கடேஷனும் கார்த்திக்கும் சொல்லி இருக்காங்க. அந்த டீம் யாருன்னு போலீஸ் கேட்குறப்போ 4 பேரை கை காட்டியிருக்காங்க. அதுலயும் ஒருத்தங்க பொண்ணு, அது வெங்கடேசனோட மனைவி ஜான்சி மெரிட்டா. மாதவரத்தில் உள்ள சாகுல் ஹமீத், லாரன்ஸ், சரத்குமார், ஜான்சி மெரிடா இவங்க 4 பேரும் தான் மியான்மர்லேருந்து மணிப்பூர் வழியா மெத்தபெட்டமைனை அழுங்காம குலுங்காம கடத்தி வர்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த 4 பேரையும் கொத்தா தூக்குன போலீஸ் சாகுல் ஹமீது, லாரன்ஸ் கிட்ட இருந்து 128 கிராம் மெத்தபெட்டமைன், வெங்கடேசனுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்த மனைவி ஜான்சி மெரிட்டா, சரத்குமார் கிட்ட இருந்து 157 கிராம் மெத்தபெட்டமைனை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த 4 பேர்கிட்டையும் விசாரிக்கிறப்போ கார்த்திக், வெங்கடேசன் மாதிரி எங்களுக்கும் மெத்தபெட்டமைன் விற்கிற வேலை மட்டும்தான், எங்களுக்கு மேலே 4 பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வெங்கடேசனோட சொந்தக்காரங்களான கொடுங்கையூரில் உள்ள பிரபு, ஊரப்பாக்கத்தில் உள்ள சண்முகம், முருகன், லட்சுமி நரசிம்மன் 4 பேரையும் மடக்கி பிடிச்ச போலீஸ் 16 கோடி மதிப்புள்ள 15 கிலோ 900 கிராம் மெத்தபெட்டமைனை ரெட் ஹில்ஸ் வடகரையில் பறிமுதல் பண்ணியிருக்காங்க.
அடுத்து நடந்த விசாரணையில இன்னும் பல உண்மைகள் தெரிய வந்திருக்கு. கைதான வெங்கடேசன் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலா மாவட்டத்தில் ஏற்கனவே போதைப்பொருள் வழக்கில் குற்றவாளியா அறிவிக்கப்பட்டு அவனுக்கு 10 வருஷம் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டுச்சு. அதில் 7 வருஷம் தண்டனையை அனுபவிச்ச வெங்கடேசன் 2021 தான் ஜெயிலில் இருந்து வெளியே வந்திருக்கிறான். அதுக்கு பிறகுதான் பிரபு, சண்முகம் 2 பேர் கூடயும் போய் ஹரியானா, மியான்மர்ல இருந்து மணிப்பூர் வழியா சென்னைக்கு மெத்தபெட்டமைனையும் அதை தயாரிக்கும் மூலப்பொருளான சூடோ எபித்ரைனையும் தமிழகத்துக்கு கொண்டு வந்து விற்பனையில் இறங்கியிருக்கான். அந்த சூடோ எபித்ரைன் மூலப்பொருளை அருப்புக்கோட்டையில் உள்ள ஒரு வீட்டில் வச்சு முருகனும் லட்சுமி நரசிம்மனும் போதைப்பொருள் தயாரிச்சிருக்காங்க. நாட்டு வைத்தியரான முருகன் போதைப்பொருள் தயாரிக்கிறதுக்காகவே சில மாசத்துக்கு முன்னால கோவிலங்குளத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு முள்காட்டுக்குள்ள வீடு ஒன்றை விலைக்கு வாங்கினதாகவும் அந்த வீட்டில் வச்சு தான் போதைப்பொருள் தயாரிச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. அந்த வீட்டில் ஆய்வு பண்ண போலீசார் முருகனையும் லட்சுமி நரசிம்மனையும் கைது செஞ்சதோட அவங்க கிட்ட இருந்த மூலப்பொருளையும் ஒரு காரையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் மெத்தபெட்டமைன் விவகாரத்தில் அரெஸ்ட் ஆனது 10 பேர். பறிமுதல் பண்ணது 18 கோடி மதிப்புள்ள 17.815 கிலோகிராம் மெத்தபெட்டமைன். அதே மாதிரி 3 பைக்கு, 1 காரு, மெத்தபெட்டமைன் வித்து அந்த பணத்தில் வாங்கின 4 வீடு பத்திரத்தையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. மெத்தபெட்டமைன் மூலமா வாங்கின சொத்து மதிப்பு மட்டும் 5 கோடி இருக்கும்னு சொல்றாங்க. கைதான 10 பேரோட வீடு, ஆபீஸ், அவங்க சொந்த பந்தங்களோட வீடுன்னு எல்லா பக்கமும் அலசி ஆராய்ஞ்ச போலீஸ் பல டிஜிட்டல் ஆவணங்களையும் கைப்பற்றி இருக்காங்க. சென்னையில் 1 கிராம் மெத்தபெட்டமைன் 3000 ரூபாய்க்கு மேல விற்கிறதாவும், சர்வதேச மதிப்புல 1 கிலோ மெத்தபெட்டமைன் 1 கோடி ரூபாய்க்கு விற்கிறதாவும் சொல்லப்படுது. சென்னையில் இதுக்கு முன்னாடி எல்லாம் கிராம் கணக்கில் தான் மெத்தபெட்டமைன் பறிமுதல் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 18 கிலோ மெத்தபெட்டமைன் பறிமுதல் பண்ணியிருக்கிறது தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறையினும் காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. அதனால மெத்தபெட்டமைன் கடத்துறதுல இருந்து விற்கிற வரைக்கும் உள்ள மொத்த நெட்வொர்க்கையும் கூண்டோட தூக்குற வேலையில ஃபோர்ஸா இறங்கியிருக்காங்க போலீஸ் டீம். 10 பேரை தூக்குனதுக்கே 18 கோடி மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் சிக்கியிருக்கு. மொத்த நெட்வொர்க்கும் சிக்கனா இன்னும் எத்தனை கோடி மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் சிக்க போகுதோ?